Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடை தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த இட்லி அரிசிக்கு பதிலா நீங்க புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். அடுத்து இதோட 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு வந்து நம்ம சேர்க்கிறதுனால நல்ல ஒரு கலரை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பருப்பை வந்து பருப்பும் அரிசியும் வந்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பருப்பும் அரிசியும் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லாட்டி கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ இந்த மாவை வந்துட்டு 1 மணி நேரம் அப்படியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் புளிச்சு வரும், நல்லா இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவை வந்து ஓரளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 4 காய்ந்த மிளகாய், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு தேங்காய், இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதோட இந்த அடை தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சமாக புதினா இலைகளை கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புதினாக்கு பதிலாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுவில் இருக்க பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிட்டதும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஊற்ற ஆரம்பிங்க. 2 கரண்டி மாவு வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தட்டையான கரண்டியை பயன்படுத்தும் போது நல்லா மெலிசாக நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கும் தோசை. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாவோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இது வந்துட்டு ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் எண்ணெய் வந்து விட வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஓரங்களில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா தோசை கரண்டியில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நல்லா மெலிசாக வரும் தோசை. இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம இந்த அடை தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் வெந்ததும் நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல மெலிசாவும் வந்திருக்கு. அதே சமயம் நல்லா முறுமுறுப்பாகவும் கிடைக்கும் நமக்கு. இந்த அடை பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக நீங்கள் தேங்காய் சட்னி, இட்லி பொடி, கார சட்னின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இந்த அடை தோசைக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் சூப்பரான காரமான தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணணுன்ட்டு நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லோரும் 1 டைம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அடை தோசை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.